ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் வளர்றான். அவன் எப்படி குழந்தையில் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானோ அதே மாதிரி சாகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாமலே வாழ்ந்துட்டு போயிடுறான். அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்குதுன்னா அதில் ஒரு 10 மணி நேரம் உங்களை கண்ணையும் காதையும் கட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திறந்து விட்டுறலாம். ஒரு நாளைக்கு டெய்லி இப்படி கேட்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த லைஃப், இந்த உலகம் பற்றி என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களை ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 10 மணி நேரம் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஒரு கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு தான் நம்ம அந்த காரை ஒழுங்காக ஓட்டுவோமா? அந்த காரை ஒழுங்காக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நமக்காக வாழணும். நம்மளோட முடிவில் வாழணும். நமக்காக நம்ம ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தி நம்ம வாழ்கிறதுக்கு வாழணும். அப்படி வாழும்போது தான் அந்த முடிவு தப்போ ரைட்டோ அதிலேருந்து நம்ம ஏதாவது கற்றுப்போம். அப்படி கற்றுக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு போக்க வாழும்போது தான் நம்மளோட வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். அடுத்தவங்க சொல்கிற முடிவு எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வேலை தான் பார்க்குறோம். என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷினை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அது அமைதியாக ரெஸ்ட் எடுக்கும். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த மிஷினுக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா? தெரியாதில்ல. அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மிஷின் அப்படின்னு என்னன்னா எந்திரம். அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸை மட்டும்தான் அது செய்யும். வேறு எதுவும் புதுசாக அது செய்யாது. புதுசாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எதுவும் மாறாது. அது நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோலை மட்டும்தான் அது செய்யும். அந்த மாதிரி தான் மனுஷனும் ஒரு மிஷினாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறதுனால. அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க சொல்கிற முடிவை கேட்டுட்டு இருக்கிறதுனால தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ். நம்ம பிறந்ததும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு 5 வயசு ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நினைவே தெரியும். 5 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு மெமரிஸுங்கிறதே நம்ம மைண்டில் சேவ் ஆகும். அப்போ நம்ம என்ன அப்படி ஒரு ரூமில் கொண்டு போய் நம்மளை விட்டுறாங்க. அதுதான் ஸ்கூலு. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. அது நமக்கு எதுக்குங்க? அதை ஒத்துக்கிட்டு தான் அவனை யாரோ ஏதோ 100 வருஷமே 200 வருஷமே சொல்லிட்டு போகிறாங்க. அது எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கஷ்டப்பட்டு அதை படிச்சுக்கிட்டு அதில் எந்த யூஸ்மே இல்லை. ஒரு ரூமில் கொண்டு போய் நம்மளை அடைச்சிட்றாங்க. அதுதான் ஸ்கூலு. நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஏன் இங்கே வந்தோம் எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாரித்து காசை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் கொடுத்து நம்மளை ஒன்றும் தெரியாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மளை ஃப்ரீயாக விட்டோம்னா நம்ம யார், நம்ம ஏன் இங்கே பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு யோசிக்க வரும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம்ல. ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் யாருன்னா, சின்ன வயசுலேருந்தே குங்ஃபூ கற்றுக்கிட்டு உலகத்துலேயே ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட் வீரனா மாதிரிட்டான். அதுதான் ப்ரூஸ்லி. அவர் ஸ்கூலுக்கெல்லாம் போகலை. அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம குழந்தையிலேயே நம்ம சும்மா உக்காந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்குன்னு ஒரு கோல் வரும். நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைகள் வரும். அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை விட்டுட்டு யாரோ ஆசை, அப்பா அம்மாவோட ஆசை, யாரோ ஒரு ஆசை எதுக்கு நம்ம நோய் நிறைவேற்றணும்? நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு உணர ஆரம்பிச்சிடும் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்குது, 1 மாதம் இருக்குது, காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் கேப் இருக்குது, 6 மாதம் கேப் இருக்குது, நீங்கள் அதில் எதுவும் கற்றுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தன் 2 மாதம் கழித்து உன்னை கொலை பண்ண வரான் அப்படின்னா நீ நல்லா இருப்பியா? அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்க மாட்டேன். அவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்கலாம்? அதே தான் ஸ்கூல் காலேஜும்.
இந்த மாதிரி அடுத்து 10th முடிச்சு ஸ்கூல்லாம் சேர போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது, மாதம் லீவ் வருது அப்படின்னா அடுத்து மறுபடியும் ஸ்கூலே போகிறோம், அடுத்து மறுபடியும் ஸ்கூலில் போகிறோம், மறுபடியும் போய் மாட்ட போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே தான் இருக்கும். அதனால் நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது. அதுதான் நம்ம கோலாக இருக்கும். நம்ம கோல்ஸை நோக்கி ஓட முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டுக்கு அனுப்புகிறோம், சாப்பாடே இல்லை, சாப்பாட்டுக்கு அனுப்புகிறோம். எங்கே அனுப்புகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடை டிஃபனில் போட்டு தந்துடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பாடு தேவை. அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்காக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் எந்த சாப்பாடை சாப்பிடணும்? அந்த ஸ்கூல் சாப்பாடை தான் சாப்பிட்ணும். க்யூவில் நின்று வரிசையில் நின்று அந்த தட்டை வாங்கிட்டு போய் அந்த நல்லா இல்லாத ஒரே சோத்தை டெய்லியும் போடுற அந்த ஒரே சோத்தை சாப்பிட்ணும். அதை சாப்பிடும்போது தான் அந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ கஷ்டம், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த காசு சம்பாதிக்கலை அப்படின்னா பணக்காரனானால் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பணக்காரனானா தான் நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியும். அதுக்கு நிறைய பணம் தேவை. அது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம ஏதோ கூலி வேலை பார்த்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது பத்தாது, பணக்காரனாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வரணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது வந்து நீங்கள் எதுக்கு அனுப்புகிறீங்க? அந்த சாப்பாடை சாப்பிட தானே அனுப்புகிறீங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் அந்த பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கே ஒரு அர்த்தம். அந்த உயிர் வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு அவன் தெரிஞ்சுப்பான். சரி, ஸ்கூல்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு திருப்பம் போயிட்டான்ல, சரி இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் வேலைக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே பணத்துக்காக தான் போகிறாங்க. ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், அந்த காசை அவன் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வெறுங்கையை வீசிட்டு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கிறது இருக்குமா இருக்காதா? அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பயம் இருக்காது. அதுவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஒரு பேக்லையோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராவது பிடிச்சி அடித்து மிரட்டி அந்த மொபைல் ஃபோனோட பாஸ்வேர்டை வாங்கி அந்த காசெல்லாம் எடுத்துக்க முடியும். உங்கள் பேக்கை திருடிட்டு போய் அந்த காசெல்லாம் எடுத்துக்க முடியும். அதுதான் உண்மை. அப்போ பயம் வரும். காசுனா ஒரு பொறுப்பு வரும். நீங்கள் வெளியே எங்கேயும் போக மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ இதாக சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அது தெரியாமல் பெற்றவங்க வந்து காசை வாங்கிடுங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு கிடைக்கல, அந்த பலனே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு நின்றுட்டு சும்மா நின்றுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை எதுக்கு கூப்பிட்ருக்கோம்? உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு, உங்களை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் உங்களை நாங்கள் கூப்பிட்ருக்கோம். சும்மா வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லலை. சும்மா வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடம் இல்லை, அது தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி இடத்துல போய் வேலை பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி போகலாம். இங்கே வேலை பார்த்தா காசு தரணும்னு சொல்கிறாங்களா, அந்த காசை அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதை பெற்றவங்க வாங்கினா கேட்டால் வீட்டு செலவு அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சம்பாதிக்கிறான் அந்த பையனுக்கு எந்த செலவும் இல்லையா? அவனுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வேலைக்கே போயிட்டுருப்பான். நான் வேலையை வீட்டில் நிற்க மாட்டான். அவன் சாகிற வரைக்கும் வேலை செய்ய முடியுமா அவனால்? கடைசியில் திரும்பி பார்த்தா அவனுக்கு காசு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவன் காசை அவன் வச்சுக்கிட்டா தானே அவனுக்கு இதாகும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவன் எப்படி அந்த காசெல்லாம் திரும்பலாம் வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கஷ்டங்க. அவன் காசு அவங்ககிட்ட இருக்கும்போது தான் அவன் அனுபவம் வரும். இப்படி பண்ணி தான் நிறைய பேர் அப்பமா பையனை முட்டாளாக்கி வச்சிட்றாங்க. நிறைய பேர் வீட்டு செலவு காசு கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. வீட்டு செலவு காசு கேட்குறவங்க யாராக இருக்கணும்? மிஞ்சி போனால் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு செலவு தான் ஆகும். அதுக்கு ஒரு அதிகபட்சம் 4000 ஆகும், இல்லைன்னா 2000 ஆகும். அப்பா அம்மாவுக்கு அவ்வளோதான். ஒரு 4000 ஆகும். தம்பி இருப்பாங்க, 4000 ஆகும், அவ்வளோதான். இதுக்கு போய் மொத்த காசையும் சுருட்டிட்டு அவங்க நல்லா ராஜா மாதிரி ஆள்றாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பையன் பிச்சைக்காரன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்தா தான் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம அந்த காசோட அருமை தெரியும். ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவழிப்பான். அதை தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ். இப்போ
இப்போ நீங்களே சொல்லுங்கள், ரோட்டில் போகிற ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை நிறைய தம்பி இந்த பையனை நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னான், பார்த்துப்போமா பார்த்துக்க மாட்டோமா? நான் எதுக்குங்க அந்த பையனை பார்த்துக்க? இந்த பையன் யார்? இந்த பையனை என்னால் பார்த்துக்கலாம் முடியாது. எனக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துப்பேன், இல்லைன்னா என்னால் முடியாது. கொஞ்ச நாள் கூட வச்சுட்டு இந்த பையன் அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வேறு ஏதாவது இடத்துல இருக்குது வேலைக்கோ ஏதாவது வேறு யாருக்கிட்டையாவது கூட சேர்த்து விட்டுறலாம். அப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஆனால் கல்யாணங்கிற பேரில் அரேஞ்சு மேரேஜ்னு ஒன்று பண்ணி வச்சிட்றாங்க. அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா ஒரு பையனோட சம்மந்தம் இல்லாமல் பொண்ணையும், ஒரு பொண்ணோட சம்மந்தம் இல்லாத பையனையும், பையனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணையும், பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிடிக்காத ஒரு குழந்தைய பெற்று அவன் கையில் கொடுத்துட்டு அவன் அதுக்கு மேலே அவன் சாகிற வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. ஒரு கார் ஓட்டிடும் போது ஒரு ஈ வந்து அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தால் அவன் காரை ஓட்ட முடியும். அந்த மாதிரி அந்த ஈ தான் அந்த பையன். அவனால் முடியாது. அவன் தெரிஞ்சு அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகலை, அதுதான் மிஸ்டேக். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ண. நீங்களே சொல்லுங்கள், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு நினைக்கிறவன் தன் சொந்தத்து மூலிமா ஒரு பொண்ணு பார்க்க வச்சு தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஒத்துக்க வச்சது யார்? கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது யாருன்னா அவனோட சொந்தக்காரங்களும் அவனுக்கு தெரிஞ்சவங்களும். அவங்க தான் அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு ஒத்து வச்சுக்கிறாங்களே. ஸோ இவன் அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கல. அந்த பொண்ணும் அந்த பையனை கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கலை. அதை காதலிச்சு கல்யாணம். ஒரு பையனும் பொண்ணும் நேருக்கு நேராக காதலிக்கிறவங்க நேருக்கு நேராக பார்த்து பேசி புரிஞ்சு ஓகே பண்ணி காதலிக்கணும். ஒரு பொண்ணு வந்து பிரசவமாக இருந்து சாகிறதுக்கு சமம். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்காக தான் உயிரியே கொடுக்குறா அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கிறான், அந்த பொண்ணு அந்த பையனோட மனசில் இடம் பிடிக்கிறா. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்னா அந்த பையன் எவ்வளோ நல்லவனாக இருக்கணும், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவனாக இருக்கணும், எவ்வளோ ஒரு பொறுப்பான ஆளாக இருக்கணும், ஒரு உயிரை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு உயிர் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறவனாக இருக்கணும். அப்படியாப்பட்டவனுக்கு தான் அந்த பொண்ணு வந்து தான் உயிரையே கொடுப்பா. அப்படி ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கிறதுன்னு சாதாரண விஷயமா அப்படின்னா அது நேரடியாக போய் நம்ம அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கணும். காதலில் அந்த பொண்ணு நம்மளை ஒத்துக்க வைக்கணும், காதலிச்சு ஒத்துக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட அப்படி நம்ம அன்பாக பழகணும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும். அப்போ தான் அந்த பொண்ணு கல்யாணத்தை பற்றிலாம் பேசும், அவனை ஒத்துக்க வைக்கணும். யாரோ ஒருத்தங்க மூலியமாக போய் அவன் ஒத்துக்க வைக்கணும் அந்த பொண்ணை, அது எப்படி காதலாகும்? அதுதான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். காதலே இல்லாமல் அன்பே இல்லாத ஒரு ஒருத்தனுக்கு ஒரு குழந்தைய பார்க்குறான்னா அந்த குழந்தைய அவன் பார்த்துக்க முடியுமா? அவனுக்கு தான் அன்பே இல்லையா, அப்புறம் அந்த குழந்தை மேலே எப்படி அன்பு காட்டுவான்? அதை தெரிஞ்சுக்கிங்க. அந்த குழந்தை வாழ்க்கையை நரகமாக போயிடும், அதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஒன்றும் இல்லை, வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக வாழ்கிறோம், நமக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்காக வாழ்கிறோம். அதுக்காக அடுத்தவங்க சொல்கிறத நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பலன், அந்த பலனை யாரோ ஒருத்தன் சுருட்டிட்டு போயிடலாம். அதை சுருட்டாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணுறோம், அதோட பலன் இதுதான் அப்படின்னு நமக்கு ஒரு பொறுப்பு வரும். ஒரு உயிரை நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா முதல்ல அன்பானவனாக இருக்கணும், அந்த உயிர் மேலே அன்பு வச்சுருவனா இருக்கணும். அந்த உயிர் நல்லதோ கெட்டதோ சாகிற வரைக்கும் அந்த உயிருக்காக உண்மையாக அன்பு செலுத்துகிற ஒரு தந்தையாவோ ஒரு அம்மாவாவோ இருக்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தன் ஒத்துக்க சொல்லி கல்யாணம் பண்ணுறது எந்த வகையில்? நம்ம ஒரு உயிர் நம்ம கல்யாணம் பண்ண போகிறவங்கள ஒத்துக்க வைக்கணும். அதுதான் வந்து அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குது, நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்கணும், நம்ம ரொம்ப அன்பு நிறைஞ்சவனாக இருக்கணும்னு அர்த்தம். யாரோ ஒருத்தங்க ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணுறது என்னது? அதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன்.
இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்மளால் முழுசாக வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்தளவுக்கு நம்மளாலாம் முடியாது, இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கயிறு, பேண்டு, ஏதாவது நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கட்டிக்கங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்டனில் ஒரு வாட்ச் இருக்கும் ஆம்னிட்ரிக்ஸ், அது நம்ம டிஎன்ஏவோட கலந்துரும். அது நம்மளை இது பண்ணதும் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற கயிறு, பேண்டு இதெல்லாம். இது எல்லாம் 24 மணி நேரம், 1 வருஷம் 2 வருஷம் அப்படி நம்ம போட்டதுலேருந்து ஒரே இடத்துல நம்ம கையில் அப்படியே மாட்டிகிட்ருக்கு. இதனால் ஒரு உணர்ச்சி ஒன்று கிடைக்கும், ஒரு ஃபீலிங் நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு, ஒரே மாதிரியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடச்சிட்டு இருக்குங்க. அது அந்த ஒரே மாதிரியான ஃபீலிங் நம்மளை நிலை தடுமாற விடாமல் யோசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கையில் கட்டியிருக்கிறது ஒரு நம்ம அது என்றும் நம்ம ஒரு கவனமாகவே இருக்கிறதுக்கு ஒரு அது அதுக்கு நம்ம ஒரு கவனத்துலேயே இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு ஒரே மாதிரியான என்ன சொல்கிறது, நம்ம எந்த விஷயத்துலையும் நிலை தடுமாறாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். நம்ம முடிவுகளை கரெக்டாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக பாயிண்ட்டாக எடுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஸோ அதை கட்டிக்கங்க. பாய்.